Hello everyone, thank you for joining. இந்த லைவ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு லைவ்ல இன்னைக்கு மென்டியில் நம்ம ஃபிசிக்ஸ் கிளாஸ் 12 ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். கிளாஸ் 12ல ஃபர்ஸ்ட் சாப்டர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் நம்ம வந்து நிறைய கொஷின்ஸ் வரும், ஹை வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த ஒருவேளை நீங்கள் மென்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ டு menti.com அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு கோட் வந்து பார்த்தீங்கன்னா 36530657 அப்படிங்கிற கோட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஜாயின் ஆர் மென்டி. ஃபைன். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் சேனலை ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் டைம் வில் மூவ் ஆன். நம்மளுடைய ஆடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் மை ஆடியோ இஸ் கிளியர். ஆடியோ கிளியராக இருக்காங்கிறத மட்டும் லைவ் சேட்டில் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா we can proceed with the Menti. எஸ். ஸோ in the meanwhile இதனுடைய லிங்க் மட்டும் நான் I will just share it with the groups so that அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. Fine. So we'll start with the sessions. இந்த லைவ்ல நீங்கள் மென்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் menti.com அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு கோடு வந்து நம்ம ஆல்ரெடி பின் பண்ணியிருக்கோம். அந்த பின் பண்ண கோட் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஜாயின். ஃபைன். ஸோ ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் மூவ் ஆன். தேங்க்யூ ஆதித்ய நவநீதன், தேங்க்யூ ஸோ மச். Yes, so electric charges and fields. First question. Yes, so we'll move to the first question of the season. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே 60 seconds இருக்கு. The acceleration of an electron due to mutual attraction between the electron and a proton when they are 1.6 apart. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 × 10 to the power 24 meter per second square, 10 to the power 23 meter per second square, 10 to the power 22 meter per second square, and 10 to the power 25 meter per second square. ஸோ எது கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணுங்க. எஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆக்சுவலி கரெக்ட் ஆன்சர். ஃபைன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நான் எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன்.
இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு யூடியூப்ல விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் தான் ஆப்ஷன் சி தான் ஆக்சுவலாக இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த ஆக்சலரேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஃபோர்ஸ்னுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். F is equal to 9 into 10 to the power 9 1/4 pi epsilon naught வேல்யூ 9 into 10 to the power into E squared by R squared. ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, F is equal to ma அப்படிங்கிற ஃபார்முலா. ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா F divided by me அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு 10 to the power -9 இருக்கு, இங்க 10 to the power -31 இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி 10 to the power -31 மேலே போச்சு அப்படின்னா +31 ஆகும். 31 - 9 22 கிடைக்கும். ஸோ 10 to the power 22 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இன்னொரு தடவை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கீயும் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வில் மூவ் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின். Yes, so second question. Okay, a point charge is kept at the center of metallic insulated spherical shell. A point charge is kept at a center of metallic insulated spherical shell. Then options என்னென்ன இருக்குன்னு பாருங்க. Electric field outside the sphere is 0. And option B வந்து electric field inside the sphere is 0. Net induced charge on the sphere is 0. Electric potential inside the sphere is 0. So எது கரெக்டா இருக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ அதனால உங்களுக்கு பெரும்பாலும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி தான் ஆக்சுவலி கரெக்ட் ஆன்சர். பட் நிறைய பேர் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. ஃபைன். ஸோ பார்க்கலாம். நான் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இதுக்குரிய ஆன்சரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைன். ஸோ லீடர் போர்ட் பார்த்தலாம், யார் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். கோகுலசங்கர் தான் முன்னாடி வந்திருக்கீங்க. வைஷ்ணவி இஸ் ஆல்சோ இன் த பிளேஸ். எஸ். ஓகே ஃபைன். ஸோ தேர்ட் கொஸ்டின். இதான் கொஸ்டின் உங்களுக்கு ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். An electron is moving around the nucleus of hydrogen atom in a circular orbit of radius r. The Coulomb force F between the two. ஸோ கூலும் லா தெரியும்ல, எஃப்னுடைய ஃபார்முலா தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இதை கால்குலேட் பண்ண போறீங்க. இதில் எந்த ஆப்ஷன் ஏ பி சி டி இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. ஸோ தட் நம்ம வந்து வில் மூவ் ஆன் வித் த ஆப்ஷன் என்ட்ரிஸ். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Yes, so we'll move to the option entry. ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டதுனால இதுக்குரிய டைம் அப்படிங்கிறது கம்மியாக தான் வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். எஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஞ்சம் பேர் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. ஃபைன். ஸோ நான் உங்களுக்கு அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், காஸ்லா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, காஸ்லா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும். ஸோ காஸ்லா யூஸ் பண்ணி இதனுடைய என்ன பண்ண போகிறோம், கூலும்ஸ் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. கூலும்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி வரக்கூடிய இது. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த லெட் சார்ஜஸ் அண்ட் எலக்ட்ரான் அண்ட் ஹைட்ரஜன் நியூக்ளியஸ் பி Q1 and Q2. நமக்கு ரெண்டு இருக்குது. ஒன்று ஹைட்ரஜன் இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு நியூக்ளியஸில் ரெண்டு சார்ஜ். இப்போ அந்த ஹைட்ரஜன் இதில் Q1 Q2 ரெண்டு சார்ஜ் இருக்குது. கூலும் ஃபோர்ஸ் வந்து நமக்கு தெரியும். எஃப்னுடைய ஃபார்முலா 1/4 pi epsilon naught Q1 Q2 by R squared into R vector. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேன்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய வேல்யூ 9 × 10 to the power minus, அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஃபைன். ஸோ அப்போ இதுதான் வந்து ஆக்சுவலாக வரக்கூடிய ஃபார்முலா இல்லை, எஃப் இப்படி தான் வரணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஹேஸ் 1 proton,
So the charge on nucleus is Q2 is equal to plus E. நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ்னுடைய வேல்யூ வந்து பிளஸ் இ இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இ Q1 Q2 பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இ அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு மைனஸ் கே இன்டூ இ ஸ்கொயர்ட் பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர் இல்லையா. அதான் நீங்க எல்லாரும் சொன்னீங்க. எஸ், நான் அதில் மாற்றி போட்டிருக்கேன். ஆப்ஷன் சி தான் ஆக்சுவலாக கரெக்ட். ஃபைன். ஸோ வில் மூவ் ஆன் டு த fourth question. Question number 4. So if the flux of the electric field through the closed surface is 0, இப்போ வந்து ஒரு closed surfaceல flux வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா then option A வந்து பாத்தீங்க அப்படின்னா the electric field must be 0 anywhere on the surface. Option B வந்து பாத்தீங்க அப்படின்னா the electric field may not be 0 everywhere on the surface. And option C, the charge inside the surface must be 0. And option D அப்படிங்கிறது வந்து the charge in the vicinity of the surface must be 0. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் எடுத்துடலாம். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸ் 0 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எஸ், ஸோ லைவ்ல இருக்கீங்க அப்படின்னா மென்டில ஜாயின் பண்றதா இருந்தா யூ கேன் ஆல்சோ ஜாயின் த்ரூ menti.com போயிட்டு அந்த கோட் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 5 போயிடலாம். 5th கொஸ்டின் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது 2018 கேட்ட ஒரு கொஸ்டின் பெருசுன்றதுனால தான் இதை நம்ம காமிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? An electron falls from rest through the vertical distance h in a uniform and vertically upward directed the electric field. ஒரு ஈங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து மேல இருந்து என்ன ஆகுது, ஹெச்ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே விழுதுன்னு சொல்றாங்க. The direction of electric field is now reversed, keeping its magnitude the same. Magnitude same இருக்கு, direction மட்டும் என்ன ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது. A proton is allowed to fall from rest in it through the same vertical distance h. இப்போ புரோட்டானும் என்ன பண்ணுது, ஃபால் ஆகுது. The time of fall of the electron in comparison to the time of fall of the proton is 10 times greater. Option B வந்து பாத்தீங்கன்னா 5 times greater, and option C வந்து smaller, and option D வந்து equal. நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க கண்டிப்பா சால்வ் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்க ரெண்டு மூணு தடவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண you will have much confidence. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் நீங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி பேட்டர்ன்ல சம்டைம்ஸ் மேபி இதே கொஸ்டின் கூட என்ன ஆகலாம் அப்படின்னா ரிப்பீட் ஆகலாம். ஏன்னா நடந்திருக்கு, நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவும் போட்டு காமிச்சிருக்கோம், வித் ப்ரூஃபோட எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இட் மைட் ஹேப்பன். ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க எந்த சாப்டர் படிச்சாலும் சரி, அந்த சாப்டரோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணுங்க படிச்சு முடிச்சோடனே. ஸோ இதுக்குரிய ஆன்சர் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் என்ட்ரிக்குள்ள போயிடலாம். ஸோ தட் உங்களுக்குரிய டைம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபைன். எஸ், ஸோ ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். ஆல்ரெடி நீங்க கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்றதுனால ஆப்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கிறேன். எஸ், ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். ஸோ டோட்டலாக 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த சாப்டரில் 25 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ 5th கொஸ்டின் முடிஞ்சோடனே லீடர் போர்ட் பார்த்தலாம், யார் முன்னாடி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தலாம்.
ஃபைன், ஓகே. ஸோ மயில் முன்னாடி வந்திருக்கீங்க, கோகுலசங்கர், ராஜசேகர், ராமு அண்ட் வைஷ்ணவி, அதுக்கப்புறம் மற்ற இருக்கிறீங்க. ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 6th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6. இது ஈஸி தான், பட் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். An electric dipole is placed at an angle of 30 degree to a non-uniform electric field. Non-uniform electric fieldல ஒரு dipole இருக்கு, 30 டிகிரியில் இருக்கு. The dipole will experience அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த 4 ஆப்ஷனையும் படிச்சு அதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்க. என்னென்ன ஆப்ஷன் பாருங்களேன். A translational force only in the direction of the field. Option B வந்து a translational force only in the direction normal to the field direction. Option C வந்து a torque as well as a translational force. And option D அப்படிங்கிறது வந்து டார்க் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூ நோ த ஆன்சர். ஆக்சுவலி இதுக்குரிய இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் தான் இல்லை, தெரிஞ்ச டாபிக் தான். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். என் எலக்ட்ரிக் டைபோல், இந்த மாதிரி ஒரு டைபோல் இருக்குது, 30 டிகிரியில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதனால 30 டிகிரி ஆங்கிளில் இந்த மாதிரி ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ டைபோல் அப்படின்னு சொல்கிறதுனால E1 E2 அப்படிங்கிற 2 இதில் நம்ம வந்து என்ன இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி நமக்கு வந்து அங்கே வந்து ஒரு டார்க்கும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் டிரான்ஸ்லேஷனல் ஃபோர்ஸும் இருக்கும். டார்க் ஏன் கிரியேட் ஆகுது, ரெண்டுமே வந்து அன்ஈக்குவல், 2 சார்ஜஸ் வில் பி அன்ஈக்குவல். ஸோ அப்போ ஃபோர்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா there will be a force ரெண்டுக்குமே. ஸோ this will result in a force as well as a torque. டிரான்ஸ்லேஷனல் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகும், டார்க்கும் ரொட்டேஷனல் ஃபோர்ஸும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க நிறைய பேர். ஸோ அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. A charged wire is bent in the form of a semicircular arc of a radius A. If charge per unit is lambda coulomb per meter, then the electric field at the center O is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். என்னன்னா கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இட்ஸ் ஆல் அபவுட் திங்கிங் அண்ட் ரீகாலிங் த ஃபார்முலா அண்ட் த டாபிக்ஸ். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. வில் மூவ் வித் த ஆப்ஷன்ஸ். எஸ். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வில் மூவ் டு த ஆப்ஷன்ஸ். எஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8. இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் கரெக்ட்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E, a charge plus Q having negligible mass is released at a point. இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வெலாசிட்டி இன்க்ரீசஸ் வித் டைம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் a force acts on it in the direction of the electric field. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் மொமெண்டம் சேஞ்சஸ் வித் டைம். ஸோ இதில் எதெல்லாம் கரெக்ட்?
ஸோ ஆன்சர் கண்டுபிடிங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்சர் எடுத்துட்டீங்க அப்படின்னா thumbs up பட்டன் கொடுங்க. வில் மூவ் ஆன் வித் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். இது ஈஸி கொஸ்டின் தான், அதனால ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். Yes, so we'll move to the questions. So options enter பண்ணுங்க. It will be easy. Yes, so everyone has voted. Option D is the right answer. So மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். ஃபைன், ஸோ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9. Ninth question is again a problem. A pendulum bob is of mass 30.7 into 10 to the power minus 6 kilogram and carrying a charge 2 into 10 to the power minus 8 coulomb. Is at rest in a horizontal uniform electric field of 20,000 volt per meter. The tension in the thread of the pendulum கேட்டிருக்காங்க. டென்ஷன் T கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. 3 into 10 to the power 4 Newton, 4 into 10 to the power minus 4 Newton, 5 into 10 to the power minus 4 Newton, 6 into 10 to the power minus 4 Newton, which is correct. ஆன்சரை கால்குலேட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா thumbs up பட்டன் கொடுங்க. வில் மூவ் ஆன் டு த ஆப்ஷன்ஸ். தென்பாண்டி சிங்கம் இன்னைக்கு வந்து நம்ம 25 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம்ப்பா. ஆங்கிட் குமார், எஸ் அப்கோர்ஸ் திஸ் இஸ் அ தமிழ் சேனல். ஃபைன், ஸோ ஆன்சர் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு த கொஸ்டின்ஸ். ஆப்ஷன்ஸ்க்கு போயிடலாம். எஸ், ஸோ டென்ஷன் கேட்டிருக்காங்க. டென்ஷனுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். எஸ், ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் கரெக்டாகவும் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஸோ உங்களுக்கே தெரியும்ல, நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. பட் ஸ்டில் வில் சி த ஆன்சர்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆக்சுவலி இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். சொல்யூஷன் பாருங்களேன். there are two forces. பெண்டுலமில் 2 ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலி டவுன்வர்ட், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் mg is equal to 30.7 into 10 to the power minus 6 into அண்ட் அதனுடைய கிராவிட்டி 9.8. இது போட்டால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். 3 into 10 to the power minus 4 Newton. அண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து QE அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா. ஸோ அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 4 into 10 to the power minus 4 கிடைக்குது. அண்ட் டேரெக்டாக என்ன பண்ணுறோம், டென்ஷனுடைய ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். எம் தெரியும், ஜி தெரியும். ஸோ எம்ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும். இதுதான் எம்ஜியினுடைய வேல்யூ. இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இது டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கிடைக்குது. ஃபைன், ஸோ வில் மூவ் ஆன் டு த 10th கொஸ்டின். Yes, an electric dipole is placed at an angle of 30 degree with an electric field intensity 2 into 10 to the power 5 Newton per coulomb. It experiences a torque equal to 4 Newton meter. The charge on T.
கொஸ்டின் உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக. எஸ், அந்த கொஸ்டின் ஃபுல்லாக வரலமா, பட் ஸ்டில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு. எஸ், த சார்ஜ் ஆன் த டைபோல் இஃப் த டைபோல் லென்த் இஸ் 2 சென்டிமீட்டர். அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு காமிச்சிருந்துருக்கணும். எஸ், டைபோல் லென்த் வந்து 2 சென்டிமீட்டராக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், எல்லாரும் கரெக்டாகவும் சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் எதனால் இதை கரெக்டாக சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, இட்ஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இல்லை 2016 கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ கரெக்டாகவும் சொல்லிட்டீங்க, சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி லீடர் போர்ட் பார்த்தலாம். ஸோ லீடர் போர்டில் யார் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வில் மூவ். எஸ், கோகுல சங்கர் முன்னாடி இருக்கீங்க. தருண் இஸ் இன் த செகண்ட் பிளேஸ். வைஷ்ணவி இஸ் இன் த தேர்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட். ராமு, கீர்த்திகா மற்றவங்களாம் அடுத்தடுத்த இதில் இருக்கிறீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். ஸோ 11th கொஸ்டின் போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமானதுன்னு சொல்ல முடியாது, பட் கமெண்ட்ல வர்ஷினி ராமகிருஷ்ணன் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் யூஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மெடிக்கல் கவுன்சிலிங்கில், இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, தமிழக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கிளைம் அ ஸ்காலர்ஷிப். ரிசர்வேஷன்லாம் கிடையாது, பட் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் ஆஃப் 2.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தீங்க அப்படின்னா. இல்லை நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துருக்கிறேன், பியூர் கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பட் கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ் சேர்ந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 2.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே இது இன்ஜினியரிங் காலேஜஸ் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா, டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக போறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு ஐ திங்க் 25,000 50,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 25,000 வரைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ வில் மூவ் ஆன் டு த 11th கொஸ்டின். ஸோ ஃபைன். ஸோ 11th கொஸ்டின் இஸ், இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். Which of the following graphs shows the correct variation of force when the distance between two charges varies? ஃபோனில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் தெரியும், பட் டெஸ்க்டாப்பில் எனக்கு வந்து அவ்வளோ கிளியராக தெரியல. பட் ஸ்டில் யூ வில் பி ஏபிள் டு, ஃபோனில் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்றதுனால உங்களால் சொல்ல முடியும். எஸ் வர்ஷினி, ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபா அவங்க கொடுப்பாங்க. டியூஷன் ஃபீஸில் ரிடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும், பட் இட் டிபெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க, சூப்பர், ஃபைன். ஸோ 12th கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 12. எஸ், ஸோ இதுவும் ஒரு ஃபிகர் இருக்கு, இதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபிகர் ஷோஸ் சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கரஸ்பாண்டிங் டு அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். த ஃபிகர் சஜஸ்ட் இஏ, இபி, இசி இந்த மூணுடைய ரிலேஷன்ஷிப். அதாவது ஏல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட், பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட், சி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏபிசிடியில் எது கரெக்டா இருக்குங்கிறத கெஸ் பண்ணுங்க. கெஸ் இல்லை, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்க. எஸ், ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். So option C is the right answer. EA is equal to EB and it is greater than EC. Fine. So அடுத்த question போயிடலாம். Question number 13.
again it's a 2021 கேட்ட ஒரு question. Polar molecules are the molecules, option A having zero dipole moment, and option B acquire a dipole moment only in the presence of electric field due to displacement of charges, and option C acquire a dipole moment only when magnetic field is absent, and option D having a permanent electric dipole moment. So இதுல எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத யோசிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பார்த்த உடனே ஆன்சர் வந்து தெரியணும். அதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ரெகுலராக சொல்றது. எஸ், ஸோ ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏபிசிடியில் எது கரெக்டாக இருக்கும்? எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் வந்து ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14th கொஸ்டின். இது ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் கொடுத்துடலாம். The force between two small charged spheres having charges of 1 into 10 to the power minus 7 coulomb and 2 into 10 to the power minus 7 coulomb placed 20 centimeter apart in air. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து லட்டு சாப்பிட்ற மாதிரியான கேள்விகள். டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். ஃபார்முலா ரீகால் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டீங்கன்னா போதும். ஆன்சரை நீங்கள் பார்த்துடலாம், சொல்லிடலாம். ஒரு வேளை கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க மனசெல்லாம் மாறி ரொம்ப இது பண்ணி ஈஸியாக ஒரு கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். வந்துச்சு அப்படின்னா 4 மார்க் சாலிடாக நீங்கள் எடுத்துடலாம் இந்த கொஸ்டின் மூலமாக. நீட்டில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற ஒவ்வொரு மார்க்குமே இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன், இதில் பெரிய இதெல்லாம் இல்லை. கூலம்ஸ் லா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. எஃப் இசிக்கல் Q1 Q2 வேல்யூ கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் அண்ட் ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். Question number 15. A sphere encloses an electric dipole with charge plus or minus 3 into 10 to the power minus 6 coulomb. What is the total electric flux across the sphere? Flux கேட்டிருக்காங்க. Total electric flux. இதுவும் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஃபார்முலா ரீகால் பண்ணிட்டீங்கன்னா போதும். Yes. So option B is the right answer. 0 correct answer. எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஃபைன். சிம்பிள் தான். லாஜிக் தெரிஞ்சா போதும், நம்ம வந்து இதில் ஆன்சர் அப்படிங்கிறத கொண்டு வந்துருக்கலாம் வித்தவுட் எனி பிக் கால்குலேஷன்ஸ். ஃபைன். ஸோ லீடர் போர்ட் பார்த்துடலாம். லீடர் போர்டில் வைஷ்ணவி அண்ட் கோகுல சங்கர் முன்னாடி வந்திருக்கீங்க. தருண் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், வைஷ்ணவி ஃபாஸ்டர்ஸ் அண்ட் த செகண்ட், கோகுல சங்கர், கீர்த்திகா, ராமு, ஆதித்ய நவநீதன் 1519, Mansura and Ragashri Anandan, doctor, future doctor. Fine. So 16th question.
Question உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்திருக்கும். A rod of length 2.4 meter and radius 4.6 millimeter carries a negative charge of 4.2 into 10 to the power minus 7 coulomb spread uniformly over its surface. The electric field near the midpoint of the rod at point on its surface. Option A, B, C, D ல எது கரெக்டா இருக்கும்? Length 2.4 meter, radius வந்து 4.6 millimeter and negative charge of 4.2 into 10 to the power minus 7 coulomb. Negative charge னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் கால்குலேட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஆன்சர் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத தம்ஸ் அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் என்ட்ரிக்குள்ள உள்ள போயிடலாம். மோஸ்ட்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஃபைன். ஸோ வில் மூவ் டு த ஆப்ஷன்ஸ். நமக்கு நீட்டில் 1 நிமிஷம் தான் கிடைக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். அதனால் அந்த டைம் லிமிட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆப்ஷன் என்ட்ரிக்குரிய டைம் தான். 20 செகண்ட்ஸ் இருக்கு. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி சொன்னவங்களும் ஃபார்முலாவில் எல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான், பெரிய வித்தையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த பிக்சர் தெரியும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா கண்டுபிடிக்க போறீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா என்ன? E is equal to lambda divided by 2 pi epsilon naught r. R தெரியும். லாம்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். லாம்டாவோட ஃபார்முலா Q by L. Q அப்படிங்கிறது இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நெகட்டிவ் சார்ஜ். அப்போ 4.2 அப்படின்னா -4.2 அப்படின்னு சொல்லி எடுக்கணும். இங்க மைனஸ்ல எடுத்திருக்காங்க. -4.2 into 10 to the power minus 7 divided by 2.4. ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறத எடுத்துடலாம். ஃபைன். ஸோ 16 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். 17வது கொஸ்டின்குள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 17. எஸ், ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வில் மூவ் டு த கொஸ்டின். An electric dipole of moment P is lying along a uniform electric field E. The work done in rotating the dipole by 90 degree is option A root 2 PE and B வந்து PE by 2 and option C 2 PE and option D வந்து PE. இதுல எது கரெக்டா இருக்கும்? எஸ், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஷனில் ஆப்ஷன் பி அண்ட் சி சொல்லியிருக்கீங்க. பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன். ஸோ 18th கொஸ்டின். An electric dipole has a magnitude of its charge as Q and its dipole moment is P. It is placed in a uniform electric field E. If its dipole moment is along the direction of the field, the force on it and its potential energy are respectively. ஃபோர்ஸும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்குமா மினிமமா இருக்குமா?
நீங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஏன்னா அங்க வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு மேக்ஸிமம்ல. பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம் தான் ஆக்சுவலி இருக்கு. ஸோ மினிமம் அப்படின்னா ஆப்ஷன் பி சிடியில் எது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. அண்ட் அகைன் எ சேம் சிம்பிள் லாஜிக், ஒரு சின்ன லாஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எஸ், ஸோ ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. வில் மூவ் டு த ஆப்ஷன் என்ட்ரி. எஸ், ஸோ வில் மூவ் ஆன் டு த ஆப்ஷன்ஸ். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பெரிய இதெல்லாம் இல்லை, கால்குலேஷன்லாம் கிடையாது இதில். ஒன்லி திங் என்னன்னா லாஜிக்கை யோசிக்கணும், அவ்வளோதான். அந்த லாஜிக்கை ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னால ஆன்சர் பண்ணலாம். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் இல்லைங்களா? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டோம். அப்போ நமக்கு டைபோல் என்னவா இருக்கும்? ஐ மீன் அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபோர்ஸும் அண்ட் அகைன் அது மேக்ஸிமமா மினிமமா, ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, 0வா QEயா 2QEயா அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு ஆப்வியஸ்லி 0 அண்ட் மினிமம் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ சூப்பர். ஸோ 19th கொஸ்டின் போய்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 19. On decreasing the distance between the two charges of a dipole which is perpendicular to the electric field and decreasing the angle between the dipole and electric field, the torque on the dipole. ரெண்டு விஷயம் பண்றாங்க. அப்ப டார்க் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. டார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. ஸோ தட் வில் மூவ் ஆன் டு த ஆப்ஷன்ஸ். டார்க்னுடைய ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா நீங்க சொல்லிடலாம். ஃபைன். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வில் மூவ் ஆன் டு த ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் கரெக்ட் ஆன்சரை என்டர் பண்ணுங்க. 19 வந்து லோகதர்ஷினி பி சொல்லியிருக்கீங்க, ஷாலினி பி சொல்லியிருக்கீங்க. ஓகே, விச் இஸ் கரெக்ட். நீங்க சொன்னதுதான் கரெக்ட். ஃபைன். ஸோ ஆப்ஷன் பி டிக்ரீசஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு தெரியும்ல, டவ் அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா பிஇ சைன் தீட்டா. ஆங்கிள் குறைஞ்சுன்னா சைன் தீட்டாவும் குறையும், சைன் தீட்டா குறைஞ்சுன்னா டார்க்கும் குறையும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஃபைன். ஸோ 20th கொஸ்டின் போய்க்கலாம். சோஃபார் நீங்க எவ்வளவு மார்க் கரெக்டாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை கால்குலேட் பண்ணிக்கோங்க. 20th கொஸ்டின். A charge Q is placed at the center of the open end of a cylindrical vessel. The flux of the electric field through the surface of the vessel is 0 Q by epsilon naught, Q by 2 epsilon naught, 2Q by epsilon naught. ஸோ இதுக்குரிய கரெக்ட் ஆன்சரை கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. வில் மூவ் ஆன் டு த ஆப்ஷன்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு லாஜிக்கை ரீகால் பண்ணிட்டீங்கன்னா போதும். எஸ், ஸோ இஃப் யூ ஹாவ் கால்குலேட்டட் இட் நீங்க வந்து சொல்லலாம். ஸோ வில் மூவ் ஆன் டு த ஆப்ஷன்ஸ். ஏன்னா இந்த கொஸ்டினுக்குலாம் நம்ம இவ்வளோ நேரம் எடுக்கக்கூடாது. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இல்லையா? ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்க.
Yes, everyone has voted. Option A is the right answer. ஏன் அப்படின்னா காஸ் லாவின் அடிப்படையில் நமக்கு ஃப்ளக்ஸ் வந்து 0 இல்லையா? ஸோ அதனால ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ லீடர் போர்ட் பார்த்தலாம் 20th கொஸ்டினுக்கு அப்புறம். ஓகே, ஷாலினி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, லோகதர்ஷினி சி சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக சி இல்லை, ஆப்ஷன் ஏ. எஸ், ஸோ தருண் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கீங்க அண்ட் வைஷ்ணவி இஸ் இந்த செகண்ட். ஆதித்ய நவநீதன் இந்த ரவுண்ட்ஸில் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கீங்க. கோகுலசங்கர், ராமு, ராஜஸ்ரீ, 1519 டாக்டர் அண்ட் ஸ்கிட்ஸ். ஓகே ஃபைன். ஸோ 21st கொஸ்டின்லேருந்து 25th கொஸ்டின் வரைக்கும் அசர்ஷன் அண்ட் ரீசன் பேட்டர்னில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் கொஸ்டினை காமிச்சிட்றேன். ஆன்சரை ஆப்ஷன்ஸ் எது கரெக்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. வில் மூவ் ஆன் டு த ஆப்ஷன்ஸ். என்ட்ரி கொடுத்துட்டு போயிடலாம். ஃபைன். ஸோ கொஸ்டின் அசர்ஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. When bodies are charged through friction, there is a transfer of electric charge from one body to another, but no creation or destruction of charge. இது assertion. Reason, this follows from conservation of electric charges. இப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா அசர்ஷன் கரெக்ட், ரீசனும் கரெக்ட், எக்ஸ்பிளனேஷனும் கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் பி அசர்ஷன் ரீசன் கரெக்ட், பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். Option C, assertion is correct, reason is incorrect. And option D, assertion is incorrect, reason is correct. அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸை கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஃபைன். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. வில் மூவ் லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸ். ஸோ இதுவரை ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ரெண்டும் சேர்ந்து ஒரே இதில் கொண்டு போகிறோம். ஒரு கொஷின் கெமிஸ்ட்ரி, ஒரு கொஷின் பயாலஜின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணலாம். நாளைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிப்போம். ஓகேவா? நாளைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம மென்டி ஆரம்பிப்போம். பிகாஸ் 2 சப்ஜெக்டும் சேர்ந்து ஒரே இதில் கொண்டு போகிறதுனால டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும்ன்றதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிப்போம். ஸோ ஆப்ஷன்ஸ் போயிடலாம். Yes, option A is the right answer. Super. So வாழ்த்துக்கள். So 22nd question போயிடலாம். 22nd question. Assertion, Coulomb's force and gravitational force follow same inverse square law. Reason, both laws are same in all aspects. இதில் எது கரெக்ட்? கெஸ் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு 7 மணிக்கு நமக்கு மென்டி இருக்கு. ஃப்ரம் 7 to 8:30 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி ஏன்னா ரெண்டுமே நம்ம கொண்டு போகிறோன்றதுனால. இதில் 25, அதில் 25, டோட்டலாக 50 கொஷின்ஸ் கிட்ட வச்சுருக்கோம். சி. ஸோ ஆப்ஷன்ஸ் போயிடலாம். எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். ஸோ நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் தப்பாகவும் சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 23. The property that the force with which two charges attract or repel each other are not affected by the presence of a third charge. இது assertion. Reason, force on any charge due to a number of other charges. A number of other charge is the vector sum of all the forces on that charge due to other charges taken one at a time. இது ஒரு law.
ஸோ இதில் எது கரெக்டாக தப்பு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. வில் மூவ் ஆன் டு த ஆப்ஷன் என்ட்ரி. எஸ், ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன சாப்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் வந்து சொல்யூஷன்ஸ் அண்ட் வி ஹாவ் ஜஸ்ட் அப்டேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பயாலஜியில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நாளைக்கு 7 மணிக்கு மென்டி இருக்கு. கெமிஸ்ட்ரியில் சொல்யூஷன் அண்ட் ஃபிசிக்ஸில் பயாலஜியில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர் கீ கொடுக்குறேன். 24th கொஸ்டின் அசர்ஷன் என்ன சொல்லுதுன்னா, when a conductor is placed in an external electrostatic field, the net electric field inside the conductor becomes zero after a small instant of time. கொஞ்ச நேரம் கழிச்சு அதனுடைய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அசர்ஷன். ரீசன், இட் இஸ் நாட் பாசிபிள் டு செட் அப் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் அ கண்டக்டர். ஒரு கண்டக்டருக்குள்ள எல்லாம் நம்மளால அப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லுது. இந்த மாதிரி அசர்ஷன் ரீசன்ல எது கரெக்ட் தப்புங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ தட் ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஃபைன். ஸோ தம்ஸ் அப் பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா வில் மூவ் ஆன் டு த ஆப்ஷன்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸின்றதுனால ஐ எம் ஜஸ்ட் மூவிங் ஆன். ஸோ 24th கொஸ்டினுக்குரிய ஆப்ஷன்ஸ். Yes, so option C is the correct answer. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்ம் ஆகும், அப்படி ஃபார்ம் ஆகாமலாம் இருக்காதுல்ல. ஓகே, 25th கொஸ்டின் போய்க்கலாம். 25th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். அசர்ஷன் on moving a distance 2 times the initial distance away from an infinitely long straight uniformly charged wire, the electric field reduces to 1/3 of the initial value. Reason, the electric field is inversely proportional to the distance from an infinitely long straight uniformly charged wire. ஸோ இதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. வில் மூவ் ஆன் டு த ஆப்ஷன்ஸ். டுவெண்ட்டி-ஃபிஃப்த் கொஸ்டின், ஆப்ஷன்ஸ்குள்ள போயிடலாம். So who is okay? Option A is the right answer. நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ லீடர் போர்ட் பார்த்தலாம். ஃபைனல் லீடர் போர்ட் யார் முன்னாடி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரவுண்டில் ஹோமர் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கீங்க. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து கோகுல சங்கர் ராஜசேகர், வைஷ்ணவி இஸ் இந்த செகண்ட், அட் த சேம் டைம் ஃபாஸ்டஸ்ட், அண்ட் தருண், அதுக்கப்புறம் ரிமைனிங் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஸோ இந்த மென்டி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா
மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அப்படிங்கிறத போட்டு விட்டுருங்க. அட் த சேம் டைம் இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு கெமிஸ்ட்ரி பயாலஜி ரெண்டும் சேர்ந்து மென்டி வைக்கிறோம். நாளைக்கு மட்டும் 7 மணிக்கு. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா முன்னாடியே நம்மளுடைய வீடியோவில் சொல்லிடுவோம். அட் த சேம் டைம் வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலையும் அப்டேட் பண்ணிடுறேன். இதுவரை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு கெமிஸ்ட்ரியில் சொல்யூஷன்ஸும் பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த பிளான்ஸும் இந்த ஃப்ளவரிங் பிளான்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக்ஸ்ல இருந்து நியர்லி 25 1 by 1 கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி வரும். ஸோ தட் நமக்கு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு டிஃப்ரெண்ட் மோடில் எழுதின மாதிரியான டிஃப்ரெண்ட் மோடில் ட்ரை பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நீங்கள் டோட்டலாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 25 எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட், எவ்வளோ கொஸ்டின்ஸ் தப்பு, ஒரு கொஸ்டின் கரெக்ட் கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, தப்பான கொஸ்டினுக்கு -1 அப்படின்னு வச்சு உங்கள் டோட்டல் மார்க்கை கால்குலேட் பண்ணி அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டுடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நீட் எக்ஸாமினேஷனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன், கவுன்சிலிங் ப்ராசஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும். இந்த மாசத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வரும். நிறைய நியூஸ் பேப்பர்ல, நியூஸ் மீடியாலலாம் வருது இன்ஃபர்மேஷன். பட் ஸ்டில் வி ஹாவ் டு வெயிட். போன வருஷம் மார்ச்ல தான் வந்துச்சு. இந்த வருஷம் மேபி முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னாலும் ஓகே, லேட்டாக வந்தாலும் ஓகே தான். அதை பற்றியெல்லாம் இப்போ ஒரி பண்ணாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வரும்போது அந்த டைமில் ½ an hour ஒர்க் தான். கவுன்சிலிங் நீட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து ½ an hour to 1 hour ஒர்க் தான். அதை போட்டு நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.